ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே வலிக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போயிடும். அவ்வளோ டேஸ்டியான ஹல்வா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். சிறுபருப்புன்னு சொல்லலாம். அதையும் நல்லா 2 தண்ணி வச்சு கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு 1 கிளாஸ் எடுத்தால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொலைய வெந்துடும் பாருங்கள். இப்போ நல்ல கொலைய வெந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கலாம். பருப்பே நமக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இப்போ 50 ml நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜாதிக்காய், கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா திரித்து எடுத்துக்கலாம், பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நெய்யில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகுது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வெந்ததுக்கப்புறமா மைதா மாவு இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்க இந்த சிறுபருப்பை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த நெய், மைதா மாவு, இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இந்த நெய்யிலே நல்லா வெந்துச்சுன்னா அந்த பருப்போட பச்சை வாடெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நெய் அந்த பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வருதுல கொப்பளமாக. இந்த நேரத்தில் இப்போ 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு சுகர் சேர்க்கலாம். அல்வானாலே நல்லா இனிப்பாக தானே இருக்கணும். நான் 2.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சுகரு பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுலாம். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை கூட சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வா இந்த கலரில் தான் கிடைக்கும், அதனால நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த கலரு அந்த பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மொத்தமாக ஒரு 200 ml நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ இன்னொரு அடுப்பில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் வெள்ளரி விதை வாங்கி வச்சுருக்கேன். அதை இந்த நெய்யில் வறுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதைனா ரொம்ப பெருசாக இருக்கிறது வாங்கக்கூடாது, குட்டி குட்டியாக இருக்கும், நல்ல எள்ளு மாதிரி. அந்த வெள்ளரி விதையை வாங்கி நெய்யில் பொரிச்சிட்டு அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அல்வாவை. இதை நீங்கள் முந்திரி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரியும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரித்து வச்சுருக்க ஏலக்காய், ஜாதிக்காய், சுகர், பச்சை கற்பூரம் அந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த பவுடர் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்வீட் பண்ணையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா திரண்டு வந்துடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். செமையான அசோகா அல்வா ரெடி ஆகிட்டு சுட சுட அப்படியே வாழை இலையில் வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாவ், செமையாக ரெடி ஆகிடுச்சு அசோகா அல்வா. இப்போ நம்ம எடுக்கலாமா பாத்திரத்தில். இப்போ ஒரு கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒட்டாமல் எப்படி வந்துச்சு, கரண்டியில் ஒட்டவே இல்லை, பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியான ஹல்வா ரெடி. தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா. இப்போ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் தொட்டோம்னா ஒட்டவே கூடாது பாருங்கள். ஒட்டவே இல்லை, அப்படியே உருட்டினோம்னா அப்படியே நல்லா உருண்டு தேன் மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதான் பதங்க. நல்லா ஒட்டாமல் இருக்கணும் நமக்கு. அப்படியே வாயில் போட்டோன்னா அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடும். ஓகே பாய், இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான அசோகா அல்வா. ஓகே பாய், தேங்க்யூ.